வணக்கம் பிள்ளைகள். என் பேர் சாந்தகுமார். நிறைய பேருக்கு என்ன பாடலாசிரியர் தெரிஞ்சிருக்கும். நான் இணைந்த கணிதம் படிப்பிக்கிற ஒரு ஆசிரியர். சரிதானே. இப்போ நான் என்ன யோசிச்சிருக்கிறேன்னு சொன்னால், தொடர்ச்சியாக எங்களோட இணைந்த கணித பாடப்பரப்பில் இருக்கிற ஒவ்வொரு செக்ஷனையும் செக்ஷன் வைஸாக ஒரு குயிக் தியரி ரிவிஷன் ஒன்று செய்துட்டு அதை விட பாஸ் பேப்பர்ஸும் அதோட தொடர்ச்சியாக செய்கிறதாக நான் யோசிச்சிருக்கிறேன். இப்போ அந்த வகையில் இன்றைக்கு இந்த வீடியோஸை நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். முதலாவது வீடியோ செய்ய போகிறேன். சரிதானே. நீங்கள் தொடர்ச்சியாக தர ஆதரவிலிருந்து நான் அடுத்தடுத்த வீடியோக்களையும் அதை செய்ய போகிறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நான் லோக்கல் சிலபஸ் அதை விட லண்டன் சிலபஸ் ரெண்டும் படிப்பிக்கிறதால நான் லோக்கல் சிலபஸ் ஏ லெவல் மேக்ஸுக்குரிய விஷயங்களையும் அதே மாதிரி லண்டன் சிலபஸுக்குரிய விஷயங்களையும் செய்ய போகிறேன். லோக்கல்ஸ் மேக்ஸை நான் தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டு பிரிவாகவும் நான் இதை செய்து கொண்டு போகிறேன். சரிதானே. ஆனால் நான் செய்கிற முதலாவது வீடியோ இதுதான். ஸோ தமிழ் மீடியம் பிள்ளைகளுக்காக நான் செய்ய போகிறேன். சரிதானே. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதாக்கள் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் இந்த வீடியோவை பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் அதை ஷேர் பண்ணி கொள்ளணும். சரிதானே. நீங்கள் இந்த வீடியோஸ் பார்க்குற விதங்கள் எண்ணிக்கைகளை வச்சுக்கொண்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை வச்சுக்கொண்டு நான் தொடர்ச்சியாக இந்த வீடியோக்களை நான் செய்கிறதாக முடிவு பண்ணியிருக்கேன். சரிதானே. ஸோ இப்போ அந்த வகையில் நான் இன்றைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிற பாடம் தொகையீடு. பொதுவாக இப்போ நீங்கள் ஏ லெவல் கம்பைன்மெண்ட்ஸ் படித்தால் 4வது டேர்மில் வர பொதுவாக. சரிதானே. 4வது டேர்மில் பொதுவாக படிப்பிப்போம் தொகையிடண்ட பாடம். இந்த தொகையிடண்ட பாடம் உங்களுக்கு விளங்க வேணும்னு சொன்னால் உங்களுக்கு பேசிக்காக தெரிய வேண்டியது உங்களுக்கு அதாவது டிஃபரன்சியேஷன் வகையீடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். வகையீட்டில் நல்ல ஒரு தெளிவு இருந்தால் தான் நீங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் தொகையீட்டுக்குள்ளே போகலாம். அப்போ இப்போ 2025 லெவல் எடுக்க போகிற பிள்ளைகள் இந்த டைமில் நீங்கள் கண்டிப்பாக என்ன செய்யிருப்பீங்கன்னு சொன்னால் வகையீடு முடிச்சிருப்பீங்க. ஸோ இப்போ தொகையீடு தான் சில பேர் செய்து கொண்டு இருப்பீங்க. சரிதானே. அப்போ நான் தொகையீடை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஒரு கட்டத்தில் நான் தொகையீடு முடித்த பிறகு சில வேலைகளில் வகையீடும் நான் செய்வேன். சரிதானே. ஒவ்வொரு செக்ஷனாக தான் செய்ய போகிறேன். அதில் நிறைய பேர் பிரச்சனை படுற இடம் இந்த தொகையீடு. ஆனால் மிகவும் ஒரு இலகுவான பகுதி தான் இந்த தொகையீடு. சரிதானே. நிறைய கதைக்க வேண்டாம். நாங்கள் பாடத்துக்குள்ளே போவோம். ஒரு 30 மினிட்ஸ் மேக்ஸிமம் 30 மினிட்ஸ் வீடியோவாக தான் நான் இதை போட போகிறேன். சரிதானே. இப்போ கணக்கு 1 hour 2 hours வீடியோஸாக நான் போடுற ஐடியா இல்லை. சரிதானே. மேக்ஸிமம் 30 மினிட்ஸ் உள்ள வீடியோக்களாக தான். சரிதானே. நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மேலே இல்லைன்னு சொன்னால் தமிழ்நிலையே பார்க்கலாம். இப்போ தொகையீடு பகுதி 1 பகுதி 2 அந்த மாதிரி தான் போகும். நீங்கள் அந்த ஓடெல்லாம் பார்த்து இந்த வீடியோக்குள்ளே நீங்கள் பார்த்து பயனடைஞ்சு கொள்ளலாம். சரிதானே. இப்போ அந்த வகையில் நாங்கள் தொகையீட்டுக்குள்ளே போவோம். உங்களுக்கு தெரியும் இந்த நுண்கணிதம் என்ற பகுதி கல்குலஸ் என்று சொல்கிற பகுதி இருக்குதானே. இந்த கல்குலஸ் என்று சொல்லுவோம் நுண்கணிதம். நுண்கணிதம் என்று சொல்ற பகுதியில் எங்களுக்கு பிரதானமாக பிள்ளையர் 4 பேர் இருக்கீங்க. சரிதானே. 4 பேர். ரைட்டானே. முதலாவது சரிதானே எல்லைகள் என்று சொல்லுவோம். சரிதானே. எல்லைகள் என்று சொல்லுவோம். லிமிட்ஸ் என்று சொல்லுவோம். எல்லைகள் என்ற பகுதி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் வகையீடு என்ற ஒரு பகுதி இருக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் வகையீட்டின் தொடர்ச்சியாக நாங்கள் படிக்க போகிற பாடம் வகையீட்டின் பிரயோகம் என்ற ஒரு பாடம் இருக்கு. வகையீட்டின் பிரயோகம் என்ற ஒரு பாடம் இருக்கு. நாங்கள் இந்த வகையீட்டின் பிரயோகம் முடிச்சோன்னு நாங்கள் படிக்கிற பாடம் தான் இந்த தொகையீடு. இந்த பாடம் தான் தொகையீடு. தொகையீடு முடிய இன்னொரு விஷயம் இருக்கு. தொகையீட்டின் பிரயோகம். தொகையீட்டின் பிரயோகம் என்று சொல்லி பாடம். எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புபட்டது பிள்ளைகள். என்னன்னு சொன்னால் லிமிட்ஸ் தான் நாங்கள் ஆரம்பத்தில் படிப்போம். இந்த லிமிட்ஸ் நாங்கள் படிக்கிறத வச்சு லிமிட்ஸ் உங்களுக்கு வடிவாக விளங்கினால் தான் பிள்ளை இந்த வகையிட பாடம் செய்யலாம். சரிதானே. இந்த வகையிட பாடம் விளங்கினால் தான் வகையீட்டின் பிரயோகம் செய்யலாம். முன்னுக்கு வகையீட்டின் பிரயோகம் தானே கிடக்குது. அப்ளிகேஷன் ஆஃப் டிஃபரன்சியேஷன். சரிதானே. அப்ப இது தெரிஞ்சால் தான் இது செய்யலாம். மற்றது இந்த தொகையீடு தெரிய வேணும் என்று சொன்னால், இப்போ நான் இப்போ படிப்பிக்க போகிற இந்த தொகையீடு தெரிய வேணும் என்று சொன்னால் வகையீடு உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். ஏனென்று சொன்னால் ஒரு லைன்ல சொன்னால் sin x நீங்கள் வகையிட்டீங்கன்னு சொன்னால் டிஃபரன்ஷியேட் பண்ணினால் உங்களுக்கு cos x வரும் பிள்ளை. என்ன படிச்சிருக்கீங்க. இந்த cos x நாங்கள் இன்டிகிரேட் பண்ணினால் தொகையிட்டால் உங்களுக்கு sin x வரப்போகுது. சரிதானே. அப்போ விளங்கிக் கொள்ளுங்க. இந்த விஷயத்தின் முக்கியத்துவத்தை விளங்கிக் கொள்ளுங்க. சரிதானே. ஒரு தொடர்ச்சி ஒன்று இதுக்கு இருக்கு. சரிதானே. அப்ப தொகையீடு விளங்கும். இப்ப வகையீடு தெரிஞ்சால் தான் தொகையீடு செய்யலாம். அதே மாதிரி தொகையீட்டின் பிரயோகத்துக்கு கண்டிப்பா என்ன வேணும். தொகையீடு வேணும். தொகையீட்டின் பிரயோகம் செய்யறது
இதுவமாக பேரப்பு இங்க எல்லைகள்ல ஸ்டார்ட் பண்ணி அதாவது லிமிட்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணி அப்ளிகேஷன் ஆஃப் இன்டிகிரேஷன் வரை ஒரு தொடர்ச்சி இருக்கு. அதோட மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் அதுல இருக்கு என்னன்னு சொன்னால் இது இந்த மார்க்ஸ் அவங்க அலோகேட் பண்ணிக்கிற மார்க்ஸ் வந்து சரிதானே மார்க்ஸ் வந்து வடிவாக இது வந்து பார்ட் 8 ஒரு கேள்வி வருமாடா 25 மார்க்ஸ் நான் அதை 100க்கு மாத்துறேன்னா 100க்கு மாத்துறேன். இப்போ இந்த பாடம் அப்போ அந்த பியோமெட்ரிக்களே வருது பியோமெட்ரிக்களே வருது. அப்ப இந்த கால்குலஸ்ல அப்போ இந்த முதலாவது லிமிட்ஸ்க்கு அப்போ 2.5 மார்க்ஸ் பார்ட் 1ல ஒரு கேள்வி. வகையீட்டுல இப்போ செகண்ட் பார்ட்ல வகையீடு தெரியும் சேர்ந்துதான் ஒரு கேள்வி. அதாவது செகண்ட் பார்ட்ல 14வது கேள்வியா வரும். அதுக்கு 15 மார்க்ஸ். நான் கதைக்கிறது 100 அவுட் ஆஃப் 100. அதே மாதிரி இந்த வகையீட்டின் பிரயோகத்துக்கு வந்து இது வகையீட்டு பிரயோகம் சேர்ந்துதான் நம்ம பார்ட் B ல வர போகுது. மற்ற வகையீட்டின் பிரயோகம் தனியொரு கேள்வி வருமாடா இந்த பார்ட் A ல வரும். அதுக்கு வந்து சிறிதானே அதுக்கு 2.5. பிறகு பாருங்க இந்த தொகையிடுக்கும் அதே மாதிரி தான் வகையீடு என்ன மாதிரி இங்க செல்வாக்கு செலுத்தோ அதே அளவு செல்வாக்கு இங்க வந்து வகையீடு தொகையிட்டின் பிரயோகமும் செலுத்தும். சரிதானே ஆக மொத்தம் இந்த பியோமெட்ஸ்ல எங்கட தூய கணிதத்துல 100க்கு எத்தனை மார்க்ஸ்க்கு இந்த கால்குலஸ் என்ற பகுதி வருதுன்ற பாப்பா 15 30 15 இங்க 2.5 7.5 அப்படிதானே 37.5 புள்ளிகள். அப்படா நீ யோசிச்சு பார் உனக்கு இந்த கால்குலஸ் மட்டும் தெரிஞ்சாலே நீ என்ன பியோமெட்ஸ் பாஸ் பண்ணிடலாம். பியோமெட்ஸ்டா உனக்கு பியோமெட்ஸ் பாஸ் பண்ணிடலாம். விளங்குதல்ல அப்ப இந்த கால்குலஸ் இந்த முக்கியத்துவத்தை விளங்கிக்கோ சரிதானே. அதுல நாங்கள் இன்றைக்கு பார்க்க போற பாடம் இன்றைக்கு நாங்க ஸ்டார்ட் பண்ண போற பாடம் இந்த தொகையீடு. நான் முதலாவதா தொகையீடு நான் ஸ்டார்ட் பண்ண போறேன் சரிதானே. தொகையீடு ஸ்டார்ட் பண்ண போறேன். நான் உங்களுக்கு எல்லாருமே இந்த கட்டத்துல இருந்து நீங்க இந்த முறை A-level எடுக்க போறார்கள் வந்து வகையீட்டு பிரயோகம் அப்படி முடிச்சிருப்பீங்க. ஸோ அவங்கள நான் மெயினா மனசுல வச்சுட்டு இந்த தொகையீடு போது ஸ்டார்ட் பண்றது. நீங்க இதெல்லாம் இங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம் தானே அப்படின்னு சொல்லி சரிதானே. நான் வந்து இங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணேன். என்னென்னு சொன்னா என்னுடைய டார்கெட் வந்து 2025 A-level எடுக்கிற பிள்ளைகளுக்கான பிள்ளைகளை வந்து போய் சேர்றதுக்காக தான் இப்போ நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ அவைகளுக்கு வந்து இப்போ தொகையீடுன்றதான் பொதுவாக ஸ்டார்ட் பண்ணி இருப்பீங்க. ஸோ அதனால வந்து நான் தொகையீட்டுலேருந்து போகிறேன்டா தொகையீடு அடுத்த தொகையீட்டின் பிரயோகம் போடுறேன். இல்லை நீங்கள் கீழே வீடியோஸில் இப்போ இல்லை உங்களுக்கு இப்போ டிஃபரன்சியேஷன் செய்து விடுங்க அப்படின்னு சொன்னால் நான் என்ன செய்வேன்னு சொன்னால் டிஃபரன்சியேஷன் வேணுமெண்டா செய்து விடலாம். அது பிரச்சனை இல்லை சரிதானே. அப்போ நாங்கள் இன்றைக்கு தொகையீடு விஷயத்துக்குள்ளே போவோம் சரி இல்லை தொகையீடு பாடத்துக்குள்ளே போவோம். அப்ப நான் முதலே சொல்லி போட்டேன் இந்த வகையீடு தெரிஞ்சால் தான் என்ன செய்யலாம்டா தொகையீடு செய்யலாம்னு தெரியும். இப்ப நான் சொன்னதை வச்சு கொண்டு நீங்கள் அதை விளங்கி கொள்ளலாம் சரிதானே. அப்ப முதலாவது வகையீடு உங்களுக்கு கிளியர்ன்றதை வச்சுக்கொண்டு நான் தொகையீட்டுக்குள்ள போகலாம் சரிதானே. இப்ப முதல்ல நான் இப்ப உங்களுக்கு சொன்ன அதே விஷயம் தான். இது df of x over dx அதாவது f of x இந்த ஒரு ஃபங்க்ஷன் அதாவது ஒரு சார்பு அல்லது கோவை. இந்த f of x என்ற இந்த சார்பை வகையிட்டால் எனக்கு ஒரு phi of x வருதுன்னு வைங்க. phi of x அப்ப f of x வகையிட்டால் phi of x என்ற எனக்கு வருதுன்னு வை. அப்படி வந்தால் அப்போ இவரை வகையிட்டால் இவர் வந்தால் அப்ப என்ன செய்யணும்னு சொன்னால் இவரை தொகையிட்டால் இவர் வருவார். இது தொகை இது வகையிடறானே இது விளங்கும் தானே. இப்ப நான் உதாரணத்துக்கு d sin x over dx என்று எழுதுறதப்போ என்னன்னு விட இன்னொரு இது என்ன அர்த்தம் சொல்லுவாங்க. இந்த sin x அப்போ x குறித்து வகையிடுறது அப்ப இது cos x என்று வரும். அதே ஒரு மாதிரி தான் எழுதி வச்சுக்கணும். இது sin x மாதிரி இது cos x மாதிரி யோசிச்சுக்கோ. இல்லைன்னு சொன்னா நான் இதை வச்சு கொண்டே உனக்கு விளங்கப்படுத்திக் கொள்றேன்னா இதை வச்சு விளங்கப்படுத்துறேன் பிறகு இங்க வர. அப்ப sin x வகையிட்டாலும் cos x இல்லையா. அப்ப இது வந்து இந்த ரிவர்ஸ் process தான இந்த அதாவது இந்த இன்டிகிரேஷன்ன்றது ரிவர்ஸ் process of integration. சாரி இந்த இன்டிகிரேஷன்ன்றது ரிவர்ஸ் process of differentiation. சரிதானே. அதாவது டிஃபரன்ஷியேஷன்ல ரிவர்ஸ் அப்படின்னு சொன்னால் இந்த sin x டிஃபரன்ஷியேட் பண்ண எனக்கு என்ன வருது cos x வருது. ஆகவே இந்த cos x அட இந்த cos x இந்த cos x
இன்டிகிரேட் பண்ணினால் எனக்கு sin x வரும். அதை எப்படி எழுதுறதுன்னு சொல்றேன்னா நோட்டேஷனை சொல்றேன் பாரு. இங்க பாரு இருந்தானப்ப குறியீடு இங்க பாரு இப்படி இன்டிகிரேட் இப்படி எழுதுறோம். இன்டிகிரேஷன் அதாவது நீங்க சில வேளை அந்த திரள் முருகன் வளையை படிச்சிருப்பீங்களோ லெவல்ல இந்த இப்படி ஒரு ஷேப்ல போகும் இல்லையா திரள் முருகன் வளை அதை காட்டி சரிச்செடுறது இல்லை இதை கொஞ்சம் நிமித்தி இப்ப அந்த சில இடங்கள்ல இருக்கும்டா கொப்பத்தடி இப்படி இந்த புடுங்குற கொப்பத்தடியாக இருக்கும் அந்த மாதிரி மிஷின் ரைட் ஒரு கொப்பத்தடி மாதிரி ஒரு ஷேப் தான். ஸோ இப்போ இன்டிகிரேஷன் இது எப்படி எழுத புரிஞ்சுக்கலாம் cos x இன்டிகிரேஷன் cos x இங்க dx என்று போட வேணும் என்னன்னு சொன்னால் x குறித்து தொகையிடலாம் ஏன்னா sin x ஏடா x குறித்து வகையிடுகிறதா நான் cos x வந்து ஆகவே இந்த cos x x குறித்து தொகையிடுகிறதா நமக்கு sin x விளங்குதோ இது முதலாவது விஷயம் கொப்பத்தடி அழிக்கிறேன்டா ரைட் முதலாவது விஷயம். இன்னொன்று வடிவாக்கவன் இன்னொரு விஷயம் பாருங்க சில நீங்க எங்க எழுத வேணா நீங்க பாருன்னா d இப்ப sin x plus ஒரு 2 இருக்குன்னு வைங்க கீழ x குறித்து வகையிட போடும். இப்ப வடிவாக கவனியது sin x சரி இப்படி இருக்கு y என்ற y சமம் sin x ஆக 2 என்ற இப்படி எழுத சரியில்லை குழப்பம். இப்ப சொல்ற dy by dx என்னன்னு சொல்லப்போ dy by dx என்னன்னு சொல்லுவாங்க என்னண்டு வரும்னு சொன்னாலோ இந்த sin x வகையிட்டால் எங்களுக்கு cos x என்று வரும். 2 வகையிட்டால் என்ன பூஜ்ஜியம் அதாவது மாறிலியை வகையிட்டால் பூஜ்ஜியம் தெரியுமா. ஆகவே sin x plus 2 வகையிட்டால் எனக்கு வரப்போகுது cos x. அப்ப வடிவாக கவனி இப்ப என்ன சொல்லிட்டு என்ன சொன்னான்னு சொல்லுவாப்போ sin x plus 2 வகையிட்டால் cos x வருதா. அப்ப நான் என்ன சொல்லலாம்னு சொல்லுவாப்போ இந்த cos x தொகையிட்டால் இவர் வர வரும். cos x தொகையிட்டால் dx x குறித்து தொகையிடனா எனக்கு என்ன வர வேணும் sin x சக 2 வர வேணும். அப்ப உனக்கு ஒரு குழப்பம் உண்டு வரப்படா என்ன குழப்பம் வரும்னு சொல்லுவாங்க இங்க cos x தொகையிட்டால் sin x என்று சொல்ற இங்க வந்து அதே cos x தொகையிட sin x சக 2 என்று சொல்றேன். இப்ப இதே மாதிரி இங்க d sin x ஒரு -100 என்று போடு இத நான் வகையிட்டா என்ன வரும்னு இத வகையிட்டா என்ன வர போகுது sin x வகையிட்டா cos x இந்த 100 வகையிட்டா 0 திருப்பி எழுதினால் இந்த cos x எழுதினால் cos x தொகையிட்டால் இன்டிகிரேஷன் cos x dx என்றது இவருக்கு சமனாக இருக்க போகுது sin x -100 க்கு சமனாக இருக்க போகுது. அப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும் என்ன சந்தேகம் வரும்னு சொன்னால் cos x தொகையிட இங்க sin x ன்னு சொல்றேன் அதே cos x தொகையிட இங்க sin x சக 2 ன்னு சொல்றேன் அதே cos x தொகையிட இங்க sin x -100 ன்னு சொல்றேன். இப்ப இங்க இருந்து ஒரு முடிவுக்கு வாரம் என்னன்னு சொன்னாலப்போ இந்த cos x வகையிட்டால் cos x தொகையிட்டால் உங்களுக்கு வர போறது வந்து சரிதானே cos x தொகையிட்டால் வர போறது sin x plus c என்று போடுவோம். விளங்குதோ இந்த cos x தொகையிட்டால் என்ன வரும்னு சொன்னால் sin x ஆனப்போ வரும் ஒரு plus c ஒண்ண நாம போடுவோம். தொகையிட்டு மாறிலி என்று சொல்லலாம் அல்லது சில நம்மள மாறிலின்னு சொல்லிவினா ஆனா எதேச்சியான மாறிலி arbitrary constant னா சொல்றோம் arbitrary constant ரைட். ஓகே சி நீங்க அட்லீஸ்ட் மாறிலின்னு எழுதணும்னா நீங்க ஒவ்வொரு முறையும் தொகையிடை இந்த சி போடுவீங்க வரையறுக்கப்படாத தொகையிடலுக்கு வந்து சி போட்டுக்கொண்டே இருப்பீங்க சி போட்டுக்கொண்டு தான் கடைசி எழுதுவாங்க இங்க சி தொகையிட்டு மாறிலி அல்லது எதேச்சியான மாறிலி சரியா அப்படி நாங்கள் எழுதி கொள்ள வரும். இப்போ என்ன விஷயத்துக்குள்ள வாரம்னு சொன்னாலப்போ இப்போ பாருங்க இப்போ இந்த விஷயம் உங்களுக்கு விளங்கி இருக்கும். இப்போ அடிச்சுட்டு நான் இப்போ சொல்ல வரேன் ரைட். இப்போ நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன் கவனி சரிதானே. அப்போ பொதுவான ஒரு வடிவத்தில் எழுதுறேன். இப்போ உதாரணத்துக்கு ஓகே f of x ன்ற வைங்க pi of x ன்ற வைங்க இந்த pi of x dx இவரை தொகையிட்டாலப்போ f of x ன்ற வருதுன்னு வைங்க அதை மட்டும் எழுதிட்டு விடக்கூடாது ஒரு பிளஸ் சியும் எழுத வேணும் நாங்கள் எழுத வேணும். விளங்குவல்ல உதாரணத்துக்கு உடனே சொன்ன இப்போ நான் அந்த குறியீட்டில் சொல்றேங்க. இப்போ இந்த f of x வகையிட்டால் என்ன வேலை சொல்லுவாங்க x குறித்து வகையிட்டால் நான் phi of x ன்னு எடுத்துறேன் என்ன phi of x ன்னு எடுத்துறேன். அப்ப இதிலே இருந்து நான் சொல்ல போறேன் இவரை தொகையிட்டால் f of x வரும். அதாவது இந்த phi of x dx
அதாவது phi of x தொகையிட்ட என்ன குறித்தது x குறித்து தொகையிட்டால் எனக்கு வர வேண்டியது f of x. ஆனால் இந்த f of x plus ஒரு மாறிலி இருக்கு, நாங்கள் ஒரு மாறிலி c என்ற ஒரு மாறிலி அவரை நாங்கள் வகையிட்டால் என்ன வர போகுது சொல்லுவாங்க, f of x வகையிட்டால் அவனுக்கு தெரியும் இந்த phi of x அது பிரச்சனை இல்லை. பிறகு இது c என்றது ஒரு மாறிலி, இந்த ஒரு மாறிலி என்று சொன்னால் மாறிலியை வகையிட்டா போச்சு, அவங்க எழுத தேவையில்லை. இப்ப நாம திருப்பி சொல்ல போறோம், இவரை தொகையிட்டால் இவரை வகையிட்டால் இவர் வருதுன்னு சொன்னால் இவரை தொகையிட்டால் இவர் வருமாக இன்டிகிரேஷன் phi of x dx என்றது அதுக்கு சமனா இருக்க போகுது f of x plus c. அப்ப இங்க வந்து அந்த c என்றது போச்சு, இங்க c என்றது இருக்கு, ஒரு பெருமானமா இருக்கு. ஆகவே நாங்க என்ன செய்யணும்னு சொன்னா இங்க பாருங்க முதல்ல இந்த cos x சொன்ன அதை தான் திருப்பி இங்க சொல்ல போறேன். இப்ப phi of x வந்து phi of x இல்ல phi right, phi of x dx என்ன ஆன்சர் f of x. அதே phi of x dx க்கு என்ன f of x plus c. அதனால தான் இங்க ஒரு c போட்டுருக்கு ரைட். இவரை தொகையிட்டா இவர் வருவார் எடுத்துக்கோ ரைட்டா. அதான் ஏன் எடுத்துக்கிட்டா இவரை வகையிட்டா இவர் வருவார்னு சொன்னா இவரை தொகையிட்டு இவர் வருவார். சரி நானா டிசைட் பண்ணிங்க ரைட், நானா டிசைட் பண்ணிக்கிறேன். பிறகு phi of x தொகையிட்டா f of x ன்னு சொல்லி நிக்க கூடாது ரைட் தானே. நான் எடுத்துக்கிறேன் இந்த f of x வகையிட்டால் phi of x வருது. ஆகவே இவரை தொகையிட்டா இவர். ஏன் நான் சொல்லி போட்டேன் இந்த இன்டிகிரேஷன்ன்றது ரிவர்ஸ் process of differentiation ரைட். இவரை வகையிட்டா அவர் வருவார்னு சொன்னா இவரை தொகையிட்டா இவர் வருவார், அவ்வளவுதான் விஷயம். சரிதானே? ஓகே, இதுதான் அப்போ மெயினான விஷயங்கள். சரியா? இதுதான் தொகையிடன்றதுக்கு நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லி போட்டேன். இனிமே வந்து பாடத்துக்குள்ள போவோம். சரிதானே? பாடத்துக்குள்ள போவோம். பாடத்துக்குள்ள போகையிலேயுமே கூட அந்த தொகையிட கொஞ்சம் பிரிக்க போறோம். என்னென்ன மாதிரி இந்த தொகையிட்டு நான் உங்களுக்கு விளங்கப்படுத்த போறோம்னு சொல்லி பிரிக்க போறோம். இப்ப வடிவா கவனியடா ரைட். அதுக்கு முதல்ல இன்னொரு விஷயம் சொல்லி போட்டு வா. சரி, அதுக்கு முதல்ல இன்னொரு விஷயம் சொல்லி போட்டு வா. ரெண்டு விஷயம் சொல்ல போறேன். சரிதானே? ஒன்று பாடம் சம்பந்தமான விஷயம், இன்னும் அடுத்தது பாடம் சம்பந்தமான விஷயம் தான். இப்போ பிள்ளையே நான் இப்போ தியரி மாதிரி செய்து கொண்டு போகிறேன். சரிதானே? தியரி மாதிரி செய்து கொண்டு போகிறேன். என்னட்ட வந்து அதாவது இந்த தியரியை ஷார்ட் நோட்ஸ் ஆக்கி டியூட்டோரியலை நான் வச்சுக்கிறேன். அப்படி யாருக்கும் டியூட்டோரியல் வேணும்னு சொன்னால், ஷார்ட் நோட்ஸ் டியூட்டோரியலோ அல்லது கொஸ்டின்ஸ் உள்ள டியூட்டோரியல் யாருக்கும் வேணும்னு சொன்னால் இந்த இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுங்கள். 077 63 89 280 இந்த இலக்கத்துக்கு நீங்க என்ன செய்யணும், வாட்ஸ்அப் பண்ணுங்க. சரிதானே? இந்த இலக்கத்துக்கு நீங்க வாட்ஸ்அப் மெசேஜ் போட்டீங்கன்னு சொன்னா ஹாய் சார் டியூட்டோரியல் நான் அந்த வீடியோ பார்த்தேன்னா ஸோ எனக்கு டியூட்டோரியல் அனுப்புங்க சார் அப்படின்னு சொல்லி கேட்டா இந்த பாடம் மட்டும் இல்லை நான் செய்ய எல்லா பாடத்துக்குமே நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். சரிதானே? விளங்குதல் நான் சொல்றது? ஓ, இதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. அடுத்தது நான் சொல்ல வந்த விஷயம் இது. இப்படா நாங்கள் லிமிட்ஸ்லேயும் செய்தாங்க, வகையிலேயும் செய்தாங்க, எல்லாரையும் செய்தாங்க. இப்போ உதாரணத்துக்கு வகையிலே வச்சு சொல்றது பாருப்போ, இப்போ y சமன் 2x வர்க்கம் என்று சொன்னால் dy by dx எப்படி நாம சொல்லுவோம், இந்த ரெண்டை முன்னுக்கு வச்சுட்டு இவர் பேசாம அப்படி இந்த மாறி அப்படியே வச்சிருந்துட்டு இவர் என்ன செய்யணும் சொல்லுவாங்க, வகையிட்டு 2x வரும், அதை விக்கட்டும், அது எனக்கு பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இதோடு என்ன, அதாவது மாறி வந்தா லெவல வெளியில எடுத்து வச்சுக்கலாம். அப்படிதான். ஓகே, அதுதான் நான் இங்க சொல்ல போறேன். முதலாவது விஷயம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாறிலி அங்க அது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு phi of x. ஓ இது ரைட், நான் phi of x னு காட்ட போறேன். phi of x இருக்கு dx அப்படின்னு சொன்னா இது a வெளியில எடுத்து போட்டு phi of x and f of x னு வச்சுக்கலாம், பிரச்சனை இல்லையா? இந்த a வெளியில எடுத்து போட்டு நாங்க இந்த f of x தனியா இன்டிகேட் பண்ணாச்சு. அந்த a வந்து அதாவது அந்த மாறிலி வந்து எங்களை பாதிக்க போறது இல்லை. அதே மாதிரி இது ஒன்று. ரெண்டாவது விஷயம் இப்போ y சமன் இப்போ x வர்க்கம் சக x இந்த நாலாம் மடங்கு இருந்தால் இது எப்படி வகையிடும் சொல்லுவாங்க, u சக v என்ற ஃபார்ம் என்ன, u சக v என்ற ஃபார்ம் என்ன எப்படி வகையிடும் சொல்லுவாங்க. முதல்ல இவரை வகையிடணும், வகையிட்டா 2x வரும், பிளஸ் போடுறோம், இவரை வகையிட்டா 4x வரும். இதுல மைனஸ் இருந்தா இதுல மைனஸ் போடுவோம், அவ்வளவுதான் வித்தியாசம், அவ்வளவுதான் பிரச்சனை. அதே விஷயத்தை தான் இங்கேயும் நான் அப்ளை பண்ணலாம். அதாவது இப்போ ஒரு ஃபங்க்ஷன் f of x என்ற ஃபங்க்ஷன், அடுத்தது g of x என்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. புரியுதா? இவரை நான் தொகையிட வேணும்னு சொன்னால் முதல்ல இந்த f of x தொகையிடுறது, முதல்ல இந்த f of x எடுத்து தொகையிடுறது, பிறகு இந்த g of x எடுத்து தொகையிடுறது. கவனம், இந்த dx போட வேணும் இல்லைன்னு சொன்னா மீனிங் இல்லை.
இப்ப இது y சமன் 2x வர்க்கம்னு சொன்னால் அடுத்த என்ன dy என்று போட்டா மீனிங் இல்ல dy by dx ன்னு எழுதுவோம். இதுக்கு என்ன மீனிங் அப்போ என்ன மீனிங் சொல்லுவா இது வந்து இந்த y என்ற ஃபங்க்ஷன் அதாவது இவர x குறித்து வகையிடுதல் அர்த்தம். அப்ப இங்க என்ன அர்த்தம் x குறித்து தொகையிடுதல் அர்த்தம். விளங்குதோ இது முக்கியமான விஷயம். அதே மாதிரி இது மைனஸ்க்கும் அதே கதை தானே ரைட் மைனஸ்க்கும் அதே கதை தானே பிரகாரம் திருப்பி எழுதி கொண்டிருக்க வேண்டிய தேவை இல்லை சரிதானே ஓகே அப்ப இதை நான் எழுதி போட்டு நீங்கள் வடிவா வீடியோ இப்போ நோட்ஸ் பண்ணுறதுக்காக என்ன செய்யலாம் வீடியோ நிப்பாட்டி வடிவாக எழுதி கொள்ளலாம் வீடியோ பார்த்தா ஒரு வீடியோ இருக்காது வீடியோ நிப்பாட்டி எழுதி கொள்ளலாம் இதுதானே ஓகே இப்போ விஷயத்துக்குள்ள வர போறோம் நான் ரைட் பாடத்துக்குள்ள போவோம் இப்போ பாடத்துக்குள்ள நிற்கிறேன் சரிதானே ஓகே இப்போ இந்த தொகையிட வந்து நான் 4 டைப்பா பிரிக்க போறோம் 4-5 டைப்பா இந்த தொகையிட பிரிச்சு படிக்க போறோம் உங்களுக்கு சரிதானே முதலாவது என்ன செய்ய போறோம்னு சொன்னால் ரைட் தொகையீடு இந்த தொகையீடு அப்போ முதலாவது நான் பிரிக்க போறேன் அப்போ அதாவது இந்த தொகையீடு நான் என்ன செய்ய போறேன்னா முதலாவது வந்து நியம வடிவங்கள் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ஸ் கொஞ்சம் இருக்கு அதை படிப்பிக்கிற ஆக்களை பொறுத்து அந்த ஃபார்ம்ஸ் இந்த எண்ணிக்கை வந்து மாறிக்கொண்டிருக்கும் கண்டிப்பா படிப்பிக்கணும் எல்லாருமே நான் வந்தப்போ 22 23 இதாப்படி 23 ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் தான் வச்சிருக்கேன் சரிதானே ஆக்சுவலாக அதை வந்து 21 மாத்திரம் 21 22 21 20 அடக்கலாம் சில விஷயங்கள் நான் கொஞ்சம் பிரிச்சு போட்டிருக்கேன் மூன்றாவது நாலாவது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே ஆக்கள் ஆனால் நான் அதை கொஞ்சம் பிரிச்சு நான் 2 விஷயமாகவே வச்சுக்கிறேன் 2 ஃபார்ம்ஸ் ஆகி வச்சுக்கிறேன் சரிதானே அப்போ தொகையிட வந்து முதலாவது நான் தொகையிட கதைக்க போற விஷயம் வந்து முதலாவது நியம வடிவங்களை பயன்படுத்தி தொகையிட போறோம் சரிதானே இன்டிகிரேஷன் பை ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ஸ் சரிதானே அப்ப முதலாவது வந்து நியம வடிவங்களை பயன்படுத்தி தொகையிட ரைட் நியம வடிவங்களை பயன்படுத்தி தொகையிட போறேன் சரியில்லை முதலாவது நியம வடிவங்களை பயன்படுத்தி தொகையிட போறேன் இரண்டாவது வந்து பிரதியீடுகளை பயன்படுத்தி தொகையிட சரிதானே பிரதியீடுகளை பயன்படுத்தி தொகையிட பிரதியீடுகளை பயன்படுத்தி தொகையிட போறோம் மூன்றாவது வந்து பகுதி பின்னங்களாக்கி தொகையிடுதல் சரிதானே அல்லது பகுதி பின்னங்கள் மூலம் தொகையிடுதல் இன்டிகிரேஷன் பை சரிதானே பார்ஷியல் ஃபிராக்ஷன்ஸ் சரிதானே பகுதி பின்னங்கள் மூலம் தொகையிடுதல் பகுதி பின்னம் மூலம் அல்லது பகுதி பின்னங்களை பயன்படுத்தி தொகையிடுதல் அடுத்தது மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் யாருன்னு சொன்னால் பகுதிகளாக்கி தொகையிடுதல் பகுதி பின்னம் இந்த பகுதியில இது பகுதி பின்னம் இது பகுதிகளாக்கி தொகையிட இதை நீங்கள் இதை சொல்லுவீங்க சரி பகுதி தொகையிடுன்னு சொல்லுவீங்க தமிழ்ல கதைக்கிறீங்க பகுதி தொகையிடு இன்டிகிரேஷன் பை பார்ட்ஸ் இன்டிகிரேஷன் பை பார்ட்ஸ் என்று சொல்லுவோம் பகுதி தொகையிடு இது இன்னொன்று இருக்க போய் தான் மெயினான விஷயங்கள் அதை விட நாங்கள் இங்க தேற்றங்களையும் பாதிக்கிறோம் 6-7 தேற்றங்கள் இருக்குது அதுல 2 தேற்றம் தான் முக்கியம் அதுல ஒன்று இந்த முக்கியமான தேற்றம் சரிதானே அப்ப தேற்றங்களை பயன்படுத்தி தொகையிடப்படும் தேற்றங்கள் சொன்னால ஆக்சுவலா வந்து வரையறுக்கப்பட்டதுக்கு தான் வரப்போகுது ஸோ இப்போ இங்காலே இன்னொரு விஷயம் இப்படியான விஷயம் இருக்கு இந்த a2 அல்லது 0 to a f of x dx என்று இருக்கிறால் அதுக்கு ஈக்குவலன்ட் சொன்னா 0 to a f of a minus x dx க்கு ஈக்குவலன்ட் இப்படி இது ஒரு தியரம் இதே மாதிரி இன்னொரு தியரம் இருக்கு a to b f of x dx என்றது a to b f of a plus b minus x dx ன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு ரைட் அது அம்மாரி இருக்கட்டும் அதான் கடைசியா படிக்க போற விஷயம் சரிதானே மெயினாக இப்படி நாங்க பிரிச்சு படிச்சிட்டோம்னு சொன்னா ஓகே முதலாவது வந்து இந்த நியம வடிவங்கள் இந்த நியம வடிவம் ஃபுல்லா உனக்கு கிளியர்ன்னு சொன்னாங்க இப்போ நான் சொல்ல போறேன் உனக்கு 20 எத்தனை வடிவம் சொன்னா 23 வடிவம்னு சொன்னா சில விட 22 21 23 தான் மேக்ஸிமம் ரைட் அதை விட குறைச்சு எடுக்கலாம் தான் நான் 23 ஆகி நான் வச்சிருக்கேன் சரிதானே அந்த 23 வடிவம் ஷார்ட் நோட்ஸ் டியூட்டோரியல்ல இருக்குது வேணுமென்றாக நீங்கள் அந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ண அனுப்புவேன் சரிதானே இந்த நியம வடிவங்களை பயன்படுத்தி தொகையிட தெரிஞ்சிச்சுன்னு சொன்னார் உனக்கு அங்காளியில ஓகே இப்போ நீ பிரதியிட பயன்படுத்தி தொகையிட போனாலும் கடைசியில வந்து தொகையிட லைன்ல நிக்க கடைசி லைன்ல நிக்க உனக்கு இவர் தான் பயன்படுத்த போற அதே மாதிரி இங்கேயும்
இந்த பகுதி பின்னம் மூலம் தொகையிடைக்கு எண்ணி ஆறாம் பகுதி பின்னம் எல்லாம் ஆக்கி கடைசி கட்டத்துல போய் நீங்க இந்த ஆட்டம் ஆக்கணும். அதே மாதிரி இந்த பகுதிகளாக்கி தொகையிடுதல்லையும் அந்த மெத்தட் பகுதிகளாக்கி தொகையிடுற மெத்தட் ஓகே தான். ஆனா இனிமே கடைசி கட்டத்துல வந்து தொகையிடுதல்ண்டா இந்த விஷயம் தேவை. நியம வடிவங்களோட விஷயம் உனக்கு தேவைப்படும். நியம வடிவங்களோட விஷயம் உனக்கு தேவைப்படும். சரிதானே? இதுதான் 4 முக்கியமான பிரிவுகள். இந்த 4 பிரிப்பா இந்த பிரிவுகளாகத்தான் நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லுவாங்க உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். அப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு 2-3 வடிவமாக நான் சொல்ல போகிறேன். பிறகு மிச்ச வடிவங்களை வந்து நான் அடுத்தடுத்த பகுதிகளில் நான் உங்களுக்கு சொல்லுவேன். சரிதானே? அட்லீஸ்ட் இப்போ ஒரு 2 வடிவமாக நான் உங்களுக்கு சொல்ல போகிறோம். விளங்குதில் ஓகே. இப்போ இனிமேல் நாங்கள் இனி ஒரு சப்ஹெட்டிங் போட போகிறோம். என்ன சொல்லுவாங்க? நியம வடிவங்களை பயன்படுத்தி தொகையிடுதல். சரிதானே? என்ன வடிவங்கள் சொல்லுவாங்க? நியம வடிவங்களை பயன்படுத்தி தொகையிடுதல். நியம வடிவங்களை பயன்படுத்தி தொகையிடுதல். நியம வடிவங்களை பயன்படுத்தி தொகையிடுதல். அப்ப இந்த நியம வடிவங்களை பயன்படுத்தி தொகையிடுதல்ல நான் சொல்லி போடுறேன் உங்களுக்கு. அதாவது ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ஸ், இன்டிகிரேஷன் பை ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்ஸ். அப்ப இதுல வந்து 23 வடிவம் இருக்குன்னு சொன்னாங்க. அப்ப முதல்ல இருக்கிற 2-3 வடிவத்தை நான் உங்களுக்கு இப்ப எக்ஸ்பிளைன் பண்றேன். சரிதானே? இதுல இருக்கிற 2-3 வடிவம். முதலாவது வடிவம் ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் 1. நியம வடிவம் 1. நியம வடிவம் 1. அப்ப நான் இப்ப படிக்க போற ஆர்டர்லயே தானப்போ இப்ப இருக்குமாண்டி இல்ல விளங்கல. நீங்கள் வந்து வேற இடத்துல சில படிச்சிருந்தா இந்த ஆர்டர்ல ஃபாலோ பண்ணி இருக்க மாட்டீங்க. நான் ஃபாலோ பண்ண போறது இந்த ஆர்டர். ஆனா விஷயம் ஒன்றுதான். இப்படி இந்த மாதிரி பேட்டர்ன்ல இருந்தால் இப்படித்தான் தொகையிடுறது. அது மாறாது. சரிதானே? அந்த படிப்பிச்ச ஆர்டர்கள் மேபி மாறி இருக்கலாம். விளங்கல? ஓகே. இப்ப முதலாவது வடிவம் நியம வடிவம் 1 என்ன சொல்லுதுன்னு சொன்னால் இன்டிகிரேஷன் x to the power n dx என்ற ஒரு வடிவத்துல ஒரு இருந்தால் அல்லது ஃபங்க்ஷன் x to the power n என்ற வடிவத்தில் இருக்க அதனுடைய தொகையீடு என்னவான்னு சொன்னால் x to the power n plus 1 over n plus 1 plus c. நான் சொன்னானே கொஞ்சம் c எப்பவுமே எழுதுவோம்னு சொல்லி சோ அந்த c மாறிலி, தொகையீட்டு மாறிலி அல்லது எதேச்சையான மாறிலி. சரிதானே? அட்லீஸ்ட் மாறிலி என்றால் எழுது. சரிதானே? இங்க முக்கியமான விஷயம் ரைட், இங்கு முக்கியமான ஒரு விஷயம் அப்போ n not equal to -1. இப்ப இங்க வந்தப்போ n வந்து உனக்கு இதா இருக்கலாம், நேர்முழுவெண்ணா இருக்கலாம். ரைட், நேர்முழுவெண்ணாக இருக்கலாம் அல்லதுன்னு சொன்னால் மறைமுழுவெண்ணாக இருக்கலாம் அல்லதுன்னு சொன்னால் பின்னமாக இருக்கலாம். அதுல எந்த கதையும் இல்லை. அதுல எந்தவித பிரச்சனையும் உனக்கு இல்லை. இந்த எண் வந்து இந்த கவனம் இந்த எண் வந்து நேர்முழுவெண்ணாக இருக்கலாம், மறைமுழுவெண்ணாக இருக்கலாம், பின்னமாக இருக்கலாம். ஆனால் -1ஆக இருக்கு. -1ஆக மட்டுமாக இருக்கிறது. -1ஆக இருந்தால் இப்போ உதாரணத்துக்கு x to the power -1 அப்படின்னு சொன்னா இவரை நான் பாவிக்க இயலாது. சரிங்களா? மற்றபடி யாருக்குமே நீங்க சொல்லலாம்னா இந்த பேட்டர்னை பாவிச்சு கொள்ளலாம். ரைட், உதாரணத்துக்கு பண்ணி இப்போ எக்ஸாம்பிள் பார்ப்போம்னு சொன்னால் சரிங்களா? இப்போ உதாரணத்துக்கு முதலாவது இப்போ x to the power 2 dx அப்படி இருக்கு. அப்படி இருந்தா இது எப்படி தொகையிடலாம் சொல்லு பார்ப்போம். என்ன வரப்போகுது? x to the power n plus 1 அதே n plus 1 இங்க இருக்கிற அதே n plus 1 தான் கீழே வருது. இப்போ x to the power n plus 1 அண்டா என்ன 2 plus 1 over அதே 2 plus 1 கீழே வரப்போகுது. அதாவது பிளஸ் இங்க c வந்து எதேச்சையான மாறும். ரைட், அப்ப என்ன விட அப்போ x to the power 2 plus 1 எவ்வளவு 3, கீழே எவ்வளவு 2 plus 1 3 பிளஸ் இதுதான் விட. சரிதானே? இதுதான் விட. அடிப்படைகளை வடிவாக விளங்கிக் கொள்ளும். சரிதானே? ரைட், இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னு சொன்னா x to the power 3 over 2 dx பின்னமாகவும் இருக்கலாம் தானே? அப்ப என்ன வரப்போகுது? x to the power 3 over 2 plus 1 இல்லையா? 3 over 2 plus 1 அதே 3 over 2 plus 1 தான் கீழே வரப்போகுது. அதனால அது பிளஸ். Every questions you have to write this c. ரைட் தானே? இந்த c யை மறக்க கூடாது. சரிங்களா? அப்ப x to the power இங்க கூட்டினீங்கன்னா 5 கீழ் 2 வரும்.
கீழே இது 5 கீழே 2 வரும் இந்த 2 வந்தா மேலே போகும் சரி பிளஸ் ரைட் அது இருக்கட்டும் அது சுருக்கல்னா பொறுத்த சுருக்கல் பிரச்சனை இல்லை இருக்கட்டும் இந்த ரெண்டையுமே இங்க வரமா 2 கீழே 5 x over 5 over 2 plus c சரிங்களா இப்போ அதே மாதிரி மறைக்கும் வரலாம் இப்போ x to the power -3 க்கு ஓகே -3 க்கு எடுக்கலாம் இப்போ என்ன வர போகுது டைரக்டா சொல்லுவாங்க இல்ல x to the power என்ன செய்யணும் -3 plus 1 -3 ல 1 கூட்டினால் -2 அதே -2 கீழ வரும் plus சரிதானே x to the power n dx ன்னு சொன்னாக்கு n plus 1 over n plus 1 plus c ஆனால் n வந்து யாராக இருக்க கூடாது -1 ஆக it can be positive can be negative or fraction right but not equal to -1 புரியுதா இதுதான் அப்ப மிகவும் முக்கியமான விஷயம் இதுதான் முதலாவது வடிவம் சரிதானே முதலாவது வடிவம் இதே மாதிரி அடுத்த இரண்டாவது வடிவத்தையும் ஒருக்கா பார்ப்போம் இரண்டாவது வடிவத்திலே இந்த வீடியோல பார்ப்போம் ரைட் அதுக்கு முதல்ல நான் முதலாவது வடிவத்திலே இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் கதைச்சு போட்டு இரண்டாவது வடிவத்துக்குள்ள போவோம் ரைட் தானே இப்ப பாருங்க ரைட் இன்னும் கொஞ்சம் கதைச்சு இதுல இன்னும் கொஞ்சம் கேள்விகள் கதைச்சு இங்க பாருங்க ஏன்னா இந்த வடிவம் தான் வடிவாக விளங்குவது சரிதானே வடிவாக விளங்க வேண்டிய விஷயம் இப்ப சொல்லடா ஒன்றுமே இல்லை dx இதுக்கு என்ன வரும் இதுக்கு என்ன மாதிரி வர போன்னு சொன்னேன் அஞ்சு வேற ஒன்றுமே இல்லைன்னா என்ன அர்த்தம் சொல்லுவாங்க 1 dx ன்னு அர்த்தம் இவ்வளவுக்கு நான் இழுக்க தேவையில்லை பட் நான் விளங்கப்படுத்தினா இங்க பார் 1 என்றது என்ன பூ x to the power 0 dx x to the power 0 தான் அப்போ இப்ப சொல்லு n பூஜ்ஜியமா இருக்கலாம் பூஜ்ஜியம் பிரச்சனை இல்லை அப்ப என்ன வரும் x to the power 0 plus 1 0 plus 1 plus c அதாவது x and வருது c c எழுதவன நான் எப்போவே x and வருது உனக்கு தெரியுமா அப்ப வடிவா யோசிச்சு x வகையிட்ட என்னடா வரும் x வகையிட்ட என்ன வரும் 1 வரும் x வகை x குறித்து வகையிட்டால் 1 வரும் அப்போ 1 தொகையிட்ட x என்ன வரும் சாதாரண விஷயம் சரியில்ல ஓகே அதுதான் இந்த விஷயம் இதுதான் இப்ப 1 இருந்தா 1 dx என்றா x 2 dx உதாரணத்துக்கு இப்ப 3 dx என்றா என்ன 3 வட வழி எடுக்கலாம் எடுத்து போட்டு dx என்ன வர போகுது 3 இதுல 1 தானே x என்று வரும் 4 என்றா 4x 5 என்றா 5x 6 என்றா 6x அந்த மாதிரியே போய் கொண்டு இருக்கு சரிதானே இன்னும் ஒரு விஷயம் அப்போ இங்க இதுல t இருக்கு இதுல dt இருக்கு என்ன t இருக்குது dt இருக்குன்னு சொன்னால் t அதே விஷயம் நான் இங்க பார் உதாரணத்துக்கு இங்க பாத்தீங்கன்னா x dx ன்னு இருக்கு என்ன செய்யறது x இருக்கு dx ஓகே x அதுல ஃபங்க்ஷன் வந்து x ல இருக்கோ நான் r குறித்து வகையிடன் தொகையிடன் x குறித்து தொகை இங்கே பார் ஃபங்க்ஷன் t ல இருக்குது நான் யார் குறித்து இன்டிகிரேட் பண்ணனும் யார் குறித்து தொகையிடன் t தான் அப்ப இதுக்கு என்ன மாதிரி வருமோ என்ன வரும் 1 தானே 1 + 1 2 over 2 வந்து வரும் அதே மாதிரி இது 1 அல்லோ 1 + 1 2 over 2 plus c விளங்குதோ அதான் முக்கியமான விஷயம் மற்றதப்ப இதே மாதிரி நம்ம வகையில சேர்க்கிறாங்க உதாரணத்துக்கு பார் y சமன் இப்ப t வர்க்கம்னா dy dt எழுதலாம் dt எழுதலாம் அப்படி 2t என்று அது உதாரணத்துக்கு y சமன் இப்ப cos θ or sin θ இருந்தா என்ன செய்யறது dy dx எழுதுறீங்க இல்லதான் dy dθ தான எழுதுறீங்க இந்த θ தான இருக்கு அப்ப θ அப்படினா நான் தொகையிடுறேன் விளங்குதா அப்ப θ க்கு தொகையிட cos θ ன்னு சரிதான் cos θ ன்னு இதுல வந்து பயன்படுத்திருப்பாங்க செகண்ட் ரூல் அதில் எல்லாம் பயன்படுத்தியிருப்பாங்க ஞாபகம் இருக்கா சரிதான் அதில் இதை பயன்படுத்தியிருப்பாங்க இப்போ அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படி இதில் இதிலேயே கொஞ்சம் நிறைய விஷயங்கள் கலைக்கிறது சரிதானே சரிதானே இவ்வளவுக்கு இப்போ சில பேர் ஆளும் கஷ்டமாக இருந்தாலும் விட்டுக்கொள் மற்றபடி இப்போ விளங்குறாங்களே எடுத்துக்கொள்ளும் இந்த இப்படி இது இப்போ இதில் இப்போ ஒன்றுமே இல்லை டிஆர்ன்றா என்ன விட இதில் ஒன்றுமே இல்லை டிஆர்ன்னு சொன்னால் ஆர்ன்னு வருமாப்பா plus இது x ன்னு இது x ன்னு சொன்னாலும் x தான் வருது அதே மாதிரி இதுல t dt ஒன்றுமே இல்ல dt என்ன t என்று வரும் t plus c ஒன்றுமே இல்ல d theta ண்டா theta plus c என்று வரும் அவ்வளவுதானா ஒன்றுமே இல்ல இது एक्चुअली theta to the power 0 ன்னு எழுதலாம் தான் theta to the power 0 ன்னு எழுதலாம் அப்ப theta to the power 1 over theta so theta to the power 1 over 1 a t to the power 0 ன்னு எழுதலாம் அப்ப t to the power 1 over 1 அப்படி அதே மாதிரி இப்ப இதுல ஒன்றுமே இல்ல இதுல ஒன்றுமே இல்ல d இதுல sin θ ன்றது வைக்கணும் அப்ப sin θ தான் வரும் பிளஸ் நம்மளுக்கு ஆகலும் டீப்பா போவோம்னா ஜஸ்ட் சொல்றேன் இதுல sin θ இருந்தா sin θ தான் வரும் விளங்குதா உதாரணத்துக்கு இதுல ஒரு sin θ sin வர்க்கம் θ இருக்கு
இங்கால டி sin θ இருக்குன்னு சொன்னா வடிவாக்க இது பார்க்க ஆற மாதிரி இருக்குது ஒரு x வர்க்கம் இருக்குது இங்கால dx இருக்குது அவ்வளவுதான் இங்க sin θ d sin θ என்னது கூட x³ over 3 என்று வரும்டா பிளஸ் c அதே மாதிரி இங்க என்ன வர போகுது sin cube ஒரு ஆளை கூட்டிட்டு அந்த 3 கீழ வரும் பிளஸ் c இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் இதுக்குள்ள வர போதும் ரைட் இந்த மாதிரி விஷயங்களை இதுக்குள்ள வரும் கவனமாக இருக்கணும் sin வர்க்கம் θ sin θ ன்னு சொன்னா ஓகே இங்க இந்த ஃபங்க்ஷன் sin இருக்கு இங்க என்ன sin குறிக்கு தான் தொகையிடும் சரிதானே sin குறிக்கு தான் தொகையிடும் அப்ப இந்த மாதிரி விஷயங்கள் இதுல வர போகுது சரிதானே இப்ப நியம வடிவம் ஒன்று பார்த்துக்கலாம் சரிதான் நியம வடிவம் ஒன்று பார்த்துருக்கோம் சரி கொஞ்சம் வீடியோ இன்னும் கொஞ்சம் லாங்கா போனா அவங்கள பார்க்க போர் அடிச்சிடும் ஸோ நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா ரெண்டாவது பகுதி அடுத்த பகுதியை வந்து ரைட் இன்னைக்கு அப்லோட் பண்ணனால ஒரு 2 நாள் கழிச்சு இல்லை ஒரு நாள் கழிச்சு அடுத்த வீடியோவை நான் என்ன செய்யறேன் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் சரிதானே அப்போ அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் ஸோ எல்லாருமே படிங்க உங்களோட என்ன சொல்ற லெவல் கிட்டுது ரைட்டானே இப்போ எக்ஸாம் டேட்டு மறைச்சிட்டாங்க போல இருக்குது தயவுசெய்து எல்லாருமே படிங்கோ சரிதானே உங்களோட ஃபீட்பேக்ஸை நீங்கள் எனக்கு தெரிவித்து கொள்ளலாம் வாட்ஸ்அப் அதாவது யூடியூப்பில் வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லைன்னு சொன்ன பிள்ளைகள் இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் நேரடியாக வந்து கதைச்சு கொள்ளலாம் இப்போ என்னுடைய ஆன்லைன் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ண விரும்புகிறாங்களும் நீங்கள் அதை வச்சுக்கொண்டு செய்யலாம் நான் இப்போ நான் கிளாஸில் ஜாயின் பண்ணவங்களான இந்த வீடியோ செய்யலை வீடியோ வந்து எல்லாருமே போய் செய்யணுன்றதுக்காண்டி தான் இந்த வீடியோ செய்யணுன்றதுல சரிதானே அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய்